எப்பவுமே திமுகவுடைய அட்டாக்கிங் ஃபார்முலா அப்படின்றது டைரக்டா இருக்கிறத விட இன்டைரக்டா நிறைய இருக்குங்க. அதுலயும் இந்த பர்சனல் அட்டாக்கிங் அப்படின்னு வருது இல்லையா? அதுக்காகவே சிலரை வந்து தீனி போட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம வந்து ஆரம்ப காலம் நம்ம திமுக ஆரம்ப காலத்துல திமுகவுல கலைஞர் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை எப்படியெல்லாம் வந்து காலி பண்ணாங்க. அப்புறம் அவருக்கு எதிராக எம்ஜிஆர் அவர்களை எப்படியெல்லாம் சித்தரிச்சாங்க. அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களை எப்படியெல்லாம் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க, எவ்வளவு கொச்சையாக விமர்சனம் பண்ணாங்க, எவ்வளவெல்லாம் வந்து பேசுனாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்களை எப்படியெல்லாம் பேசுனாங்க, அதற்கு பிறகு அரசியலில் வந்த விஜயகாந்த் அவர்களை எப்படியெல்லாம் பேசுனாங்க, அதற்கு வடிவேலு மாதிரியான யாரையெல்லாம் பயன்படுத்தினாங்க, இதெல்லாம் வரலாற்று நடுக நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதாரங்கள். இதை பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு திமுகவால செட்டு பண்ணக்கூடிய பல கட்டமைப்புகளை பல கருத்து நெரேட்டிவ் செட் பண்றதை வந்து நம்மளால ஈஸியா உடைச்சிட முடியும். முக்கியமா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த இடத்துல எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இறங்கி கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இந்த பர்சனல் அட்டாக் அப்படின்றது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. யார் மேல? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் மேல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இந்த பர்சனல் அட்டாக் அப்படின்றது. இதெல்லாம் எப்படி எப்படி போகும், அதெல்லாம் எப்படி எப்படி பண்ண போறாங்க, அதற்கெல்லாம் நம்ம எப்படி தயாரா இருக்கணும், இந்த மாதிரியான பொய் நெரேட்டிவ்ஸை வந்து அதை எப்படி உடைக்கணும் அப்படின்றதுல விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டிப்பா ரொம்ப தெளிவா இருக்கணும். முக்கியமா இப்ப நடக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம பேசுவோமே, நடிகைகளோட கிசு கிசு பேசுறது, இதெல்லாம் அந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்களுக்கும் நடந்தது, ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் நடந்தது, விஜயகாந்த் அவர்களுக்கும் நடந்தது, இப்பொழுது விஜய் அவர்களுக்கும் செய்யக்கூடிய வேலைகள். இதை செய்யறதுக்கு யாரெல்லாம் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னா, யூடியூப்ல கண்ட மேனிக்கு கண்ட கருமாந்திரத்தை ஆபாசமா பேசக்கூடிய சில கூச்சமே இல்லாத குடும்பத்துல கூட அவங்களை யாரும் மதிக்காத சில வாடகை வாய்கள் இருக்கும். அவங்களெல்லாம் வச்சு யூடியூப்ல பேச விடுவாங்க. அப்படியே அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்னா அவருடைய கேரக்டர் அசாசன் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கூட வேலை செஞ்சவங்க, இல்லைன்னா அவங்க கூட இருந்து வெளியே வந்தவங்க, இல்லைன்னா அவர்களுக்கு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல போட்டோ கிட்டோ எடுத்துக்கிட்டவங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து விடுவாங்க. வளர்த்து விட்டு அந்த நன்றி கடனுக்காக நீ கொஞ்சம் விசுவாசத்தை காட்டு, வாழையாட்டு, வாயை கத்து அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளால பார்க்க முடியும். உதாரணமாக தற்பொழுது சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடியே அவர் வந்து முதலமைச்சரே பக்கத்துல வாங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லிலாம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ஒருத்தரை கட்சியில இணைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய மெனக்கட்டது நான் வந்து இது வரைக்கும் திமுக வரலாற்ற பார்த்ததே இல்லைங்க. இங்க இந்த பக்கம் தாவேக்கால வந்து வெளியே போன மட்டும் அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு கிடைக்குது. இல்ல தாவேக்காவை எதிர்க்கிறவர்களா இருந்தா, இல்ல தாவேக்காவை விமர்சிக்கிறவர்களா இருந்தா, விஜய் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் வரவேற்பு அப்படின்றது பிரம்மாண்டமா இருக்கு. இங்க ஒரு அக்கா பொய்ஷ்ணவின்னு ஒரு அக்கா இருந்தது இல்ல, கோயம்புத்தூர்ல இருந்து, அந்த அக்காவையும் அப்படித்தான். எப்படி இத்தனை வருஷமா நாங்கெல்லாம் பெண்கள் மகளிர் அணியில இருக்கோம், இவ்வளவு வருஷமா நாங்கெல்லாம் வந்து உழைக்கிறோம், 200 ரூபா தாண்டி எங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தது இல்லை, தலைவரை மீட் பண்ணது கூட விடுறது இல்லைன்னு உடன்பிறப்புகள்ல பெண்கள் அணியில இருந்து கொந்தளிக்கிற அளவுக்கு இந்த பிள்ளை என்னவோ 4 வீடியோ பேசிச்சு, 5வது வீடியோவை கூட்டின்னு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை மீட் பண்ணி உள்ள சேர்க்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில போய் உதயநிதி ஸ்டாலினை பாக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் தலைவரை பார்க்கக்கூடிய அது இல்லையா, நாங்கள்லாம் கட்சியில உடன்பிறப்புகள் இல்லையா, எங்களுக்கு 200 ரூபாய்க்கு மேல 10 பைசா கொடுக்க மாட்டீங்களா அப்படின்லாம் வந்து கட்சிக்குள்ளாரவே பல பொங்கல்லாம் வந்து பொங்குச்சு. அதை தாண்டி பிடி செல்வகுமார்னு ஒருத்தர், அவரை கொண்டு வந்து இவர் விஜய் அவர்களுடைய முன்னாள் மேலாளர் மேனேஜர், இவர் வந்து 30 வருஷமாக விஜய் அவர்களோட பயணித்தவர், அவரே வந்து அவரை விட்டு வெளியேறி இன்னைக்கு திமுகவில் வந்திருக்காரு, அவரை வந்து இணைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பெரிய விழாவெல்லாம் எடுத்து பேக்ரவுண்ட் பேனர்லாம் வச்சு அப்படியே அமைச்சர்கள் புடை சூட பக்கத்துல இருந்து ஒரு ஏன்பா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டு இவரை கூப்பிட்டு பக்கத்துல உக்காருப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவரு எப்படி எனக்கு புரிஞ்சது அப்படின்னா, குமார் யார் இவரு அப்படின்னு ரஜினி சார் கேட்பாருல்ல காலாபுரத்துல, அந்த மாதிரி யாருன்னு தெரியாதவங்க தான் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு, ஓ இவர் தானா, இவர் தான் நம்ம இணைச்சிக்கிறோமா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கூப்பிட்டு தாவேகாவின் தலைவர் அவர்களுடைய முன்னாள் மேலாளர் நம்மளுடன் இணைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவருக்கு போஸ்டிங் எல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கே வந்து ஊன்னு அவர் பேசினாரு. அன்னைக்கு அவர் யாருன்றதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்போஸ் பண்ணுவோம். தலைவர் பிடி செல்வகுமார் அப்படின்றவர் யார் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய மேலாளராக இருந்தாரா, மேனேஜரா இருந்தாருன்னா, ஆமா இருந்தார். அந்த மாதிரி பல பேர் பலருக்கு பல இடங்கள்ல சினிமாவில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் நூற்றுக்கணக்கான பேர் ஒரு நடிகரை சுத்தி இருப்பாங்க. அப்படி இவரும் ஒருவர். அவர் என்னன்றாரு, நான் தான் வளர்த்து விட்டேன், நான் தான் வந்து தூக்கி விட்டேன், நான் தான் அவருக்கு வந்து இது பண்ணி விட்டேன், அது பண்ணி விட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல வேண்டிய, அதாவது எஸ்ஏசிஐஎஸ் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு.
என்னவா இவர் இல்லைன்னா விஜய் ஒண்ணுமே இல்லைங்க, அவரெல்லாம் அப்படி போயிடுவார் தெரியுமா, அவர் கேரக்டர் என்ன தெரியுமா, அவரை நம்பி நீங்க வந்து இத்தனை 1000 பேர் வந்து வேட்புமனுக்கள் வாங்குறீங்களே, நீங்களாம் நாசமா போயிருவீங்க, மண்ணவாரி மட்டும் தான் தூக்கல. இப்படிலாம் வராதிங்க, அவரு விட்டுட்டு ஓடிடுவார், ஃபாரினுக்கு போயிடுவாரு, ஊரை விட்டு ஓடிடுவாரு, அவருக்கு தோல்வினா பிடிக்காது. தோல்வினா யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்களேன். ஸ்டாலின் அவர்களே நீங்க இந்த தேர்தலில் தோத்துருவீங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்லை அப்படின்னு சொல்ல போறாரா என்ன? தோல்வி யாருக்குமே பிடிக்காது. அதுல இருந்து எப்படி அவுட்கம் ஆகி அவங்க வெளியே வராங்கன்றது தானே முக்கியம். அப்படித்தானே இன்னைக்கு வந்து ஒரு துறையில அவர் படாத அவமானங்கள்ல இன்னைக்கு இன்னைக்கு நீங்க பண்றதெல்லாம் சாம்பிள் தான். அன்னைக்கு அவர் அவ்வளவு அவமானங்களை தாண்டி அவ்வளவு தோல்விகளை தாண்டி தன்னுடைய துறையில உச்சத்துல வந்து நிக்கிறாருன்னா அவருடைய வில் பவர் அங்க வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து எல்லாருக்குமே அப்பட்டமா வெளியே தெரியக்கூடிய விஷயம். ஆனா அவரு வந்து உட்காந்துக்கிட்டு எதுக்கு இதை செட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விருப்ப மனுவே என்னடா 50 லட்சம் பேர் வாங்குறீங்க, 50,000 பேர் வாங்குறீங்க விருப்ப மனு மட்டுமே, 234 தொகுதி தானே வேட்பாளரை போட முடியும், இவ்வளவு பேர் குவியறீங்க, 234 தொகுதியில வேட்பாளர் போட முடியுமா இவரால அப்படிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாயடிச்சு போற அளவுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவத்தை வந்து பண்ணிட்டாப்ல. அதை தான் வந்து இவங்களால தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல, ஜீரணிக்க முடியல. ஈனோவாவது வாங்கி கிலோ கணக்கில் தின்னுக்கடானா கேட்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி இவரை விட்டு பேச விட்டுருக்காங்க. சரி இவர் யாரு அப்படின்னு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பார்த்து போன வாட்டியே சொன்னா திரும்பவும் சொல்றோம். இவர் மக்கள் நீதி மையத்தின் முன்னாள் நிர்வாகி, மக்கள் நீதி மையத்தின் முன்னாள் வேட்பாளர். நிர்வாகினா சாதாரணமான ஆள் இல்லைங்க. கன்னியாகுமரியில் 2021 இந்த பேட்டரி இந்த செல்லு டார்ச் எல்லாம் தூக்கி போட்டு டிவி எல்லாம் அடிச்சு உடைச்சதுதான் இப்ப அண்ணன் வந்து கமலஹாசன் சார் ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தாருல, நான் ஏன் உடைச்சேன்னு தெரியுமா அப்படின்னு. அந்த விளக்கம் என்னன்னு எனக்கு புரியல, உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஐயா அந்த மாதிரி பேசினதுல அந்த பீரியட்ல திமுகவுக்கு மாற்று நாங்க தான், அதிமுகவுக்கு மாற்று நாங்க தான், பாஜகவுக்கு மாற்று நாங்க தான், எல்லாத்துக்கும் மாற்று நாங்க தான் மாத்தின்னு வந்தவர் கன்னியாகுமரி தொகுதியில் வேட்பாளர் நின்னார் 2021. இவரு மக்கள் நீதி மையத்தின் வேட்பாளர், டார்ச் அடித்து நின்றவர். எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? 3106 வாக்குகள். கமலஹாசன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குக்கு அவருக்கே தனியா வாக்குகள் விழுந்திருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு ஏதாவது இருந்து அதுக்காவது ஏதாவது வாக்கு விழுந்திருக்கணும். நான் வாங்கணும் தெரியுங்களா வேலூர் பாராளுமன்ற தொகுதியில, அந்த வாக்கு கூட நீங்க வாங்கல. என்ன நானே 3126 வாக்கு வாங்கினேன் பாராளுமன்ற தேர்தலில். சரிங்க அது பாராளுமன்றம், இது சட்டமன்றம், உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைங்களாங்க. நான்லாம் உங்களை கம்பேர் பண்ணா கூட நான் பீட் பண்ணுவேன் உங்களுக்கு. அந்த மாதிரி சரி உங்கள 3ல் 1 பங்கு நான் வாங்கியிருக்கேங்க, 1000 ஓட்டு வாங்கியிருக்கேன் 2021 வேலூர் தொகுதியில. நான் வாங்கின வாக்கு கூட நீங்க வாங்கலீங்களேங்க. உங்களுக்கு என்னதாங்க பவர் இருக்குதுன்னு சிஎம் கூப்பிட்டு உங்களை பக்கத்துல உட்கார வச்சாருன்னு பார்த்தா பேக்ரவுண்ட்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களோட இவரு பயணிச்சாராம். சமீபத்துல மக்கள் நீதி மையத்துல வேட்பாளர் இருக்காருங்க, அது தெரியல உங்களுக்குன்னு கேக்குறேன். அதெல்லாம் தெரியல. அதாவது ஒரு இலையில இவ்வளவு ஆடு செத்து கிடக்குது, கோழி செத்து கிடக்குது, மாடு செத்து கிடக்குது, மீன் செத்து கிடக்குது, முட்டை செத்து கிடக்குது, உனக்கு இந்த தான் கணக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இப்போ வெளியே வந்திருக்காருங்க 2021. இப்ப கடைசியா நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. அப்ப மக்கள் நீதி மையத்திலிருந்து வெளியே வந்து எப்போ கூட்டணியில் இருக்கிறாங்க, மக்கள் நீதி மையமும் திமுகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. கேட்டா நாங்க காங்கிரஸுடன் கூட்டணி இருக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் திமுக ராஜ்யசபா சீட்ல போய் எம்பியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது வேற அப்படின்னு விளக்கெல்லாம் சொல்லுவார் ஐயா. இவர் மக்கள் நீதி மையத்துல அதுவும் கூட்டணி கட்சியா இருந்துகிட்டு அங்க இருந்து திமுகவில் போய் இணையறதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னா, மக்கள் நீதி மையத்துல இருந்து எதுவும் யாரும் பேச மாட்டேன்றாங்களா, பேச விட மாட்டேன்றாங்களா, கமலை தவிர யாரும் பேசக்கூடாதுன்றாங்களா, அதனால வந்து நான் திமுகவில் போனையா அந்த வாயை வச்சு குழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 6 கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு. அந்த 6 கோடி ரூபா சொத்து எப்படி வந்தது, எப்படி உழைச்சிங்க, அதுக்கு யார் உதவுனா, இதெல்லாம் வந்து பேசணும், கொஞ்சமாவது நன்றியோட பேசணும். சரி ஓகே, அது அவருடைய பர்சனல் விட்டுருங்க, நம்ம பொலிட்டிக்கலா மட்டும் பேசுவோம். பொலிட்டிக்கலா வந்தோம்னா மக்கள் நீதி மையத்தின் முன்னாள் வேட்பாளர், அட்லீஸ்ட் மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்த, குறைஞ்சபட்சம் நேர்மை, குறைஞ்சபட்சம் மனசாட்சி, குறைஞ்சபட்சம் உண்மை இருந்ததுன்னா ஊடகங்களாவது இது வெளிப்படையா சொல்லுவோம். இவங்க மக்கள் நீதி மையத்துல வேட்பாளராக இருந்ததையை மறந்துட்டு, மக்கள் நீதி மையத்துல இருந்ததையை மறந்துட்டு, மொத்தமா அப்படியே ஒரு 10 வருஷம் பிளாஷ்பேக் நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணுன்ற மாதிரி பேக்ல போயிட்டு இவர் யார் தெரியுமா, விஜய் அவர்களுக்கு இவர் எப்படி தெரியுமா அப்படின்னு இவர் வந்து விஜய் அவர்களை பத்தி சொல்றாராம். அவருடைய கேரக்டர் எப்படி தெரியுமா, அவர் பயந்துருவார், ஓடிடுவார், நடுங்கிடுவார். இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் செட் ஆகல, எந்த ஸ்கிரிப்டும் செட் ஆகல. நீங்கெல்லாம் சினிமா துறையிலேருந்து வந்தீங்க அப்படின்றத வெளியே சொல்லிக்காதீங்க, அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ்லாம் நிறைய இதுக்கப்புறம் வந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதை எடுத்து உடைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்னொருத்தர் இப்போ உதவியாளர்னு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப வந்து பாவமா இருக்கு. அவருடைய வறுமையை பயன்படுத்தி அவர் எந்த அளவுக்கு பேச வைக்க முடியுமோ இன்னைக்கு பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க.
அவரே வருத்தப்படுவார். கொஞ்ச நாள் கழிச்சு அவரும் அவர் குடும்பமும் வருத்தப்படும். இவரை போய் இப்படி பேசிட்டோமே, அவர் சொல்ற அந்த நரேஷனே வந்து வேற மாதிரி இருக்கு. அவர் விஜய் அண்ணாவை சுத்தி இருந்தவர்கள்லாம் இவரை டார்ச்சர் பண்ணதான் அவர் சொல்றாரு. ஆனா ஒட்டு மொத்தமா விஜய் அவர்களே வந்து என்னை டார்ச்சர் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி என் வாழ்க்கையை கெடுத்துட்ட மாதிரி வந்து ப்ரோமோலாம் போட்டு அதை கட் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை போட்டோ எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு இங்க ஜூம் பண்ணி நிறைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும் நண்பர்களே. இதுக்கப்புறம் இதுதான் ஆரம்பம். நான் தான் சொல்றேன்ல, எப்பவோ ஏதோ ஒரு சினிமா ஷூட்டிங்ல எடுத்த போட்டோவோ இல்ல ஏதோ நடிகர்களோட எங்கேயாவது வந்து விழாக்கள்ல எடுத்த போட்டோவோ இது எல்லாம் வச்சு ரொம்ப கேவலமா சித்தரிச்சு இன்னும் ஏஐ வேற வந்துச்சு. சொல்லவே வேணாம். நல்லதுக்கு பயன்படுத்துங்கடா, படிங்கடா படமா நான் கேட்கறானுங்களா? எல்லாத்தையும் ஆபாசத்துக்கே பயன்படுத்துறானுங்க. இதுல வேற இந்த வாடகை வாய்கள்னு சொன்னதுல இன்னொருத்தரை விட்டுவிட்டேன். நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குல்ல, எந்த அளவுக்கு இறங்கி பேச முடியுமோ பேசுங்களான்னு அவங்களுக்கு வேற வாடகை கொடுத்து வச்சுக்கிறாங்க போல. எல்லா வாடகை சைக்கிளையும் எப்படித்தான் இவங்க மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. எங்க தான் இவ்வளவு காசு வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, மலையை வெட்டு, ஆத்த வெட்டு, இந்த பக்கம் மரத்தை வெட்டு, ஊரை வெட்டு, கேட்க வந்தா அவனை வெட்டு, பத்திரிக்கைலாம் இருந்தா மண்டையை உடை, ஓட்டு கேட்டு தாவேக்காரன் வந்தாக்கா அவங்க கர்ப்பிணி பெண்ணா இருந்தாலும் எட்டி வயிற்றுல உதை. அப்புறம் அமைச்சர் மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க, அமைச்சர் மிரட்டுறாருன்னு உண்மையை பிரஸ்ல சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் ஒரு 4 பேரை கொடுத்து நடிக்க விடு, அந்த நடிக்கிறவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடு, எல்லாத்தையும் பண்றாங்க. இதெல்லாம் அம்பலப்பட்டு போறாங்க. இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தணுங்க. நம்ம சிம்பிளா சொல்றேன், இது எல்லாத்தையும் நம்ம தான் அம்பலப்படுத்தணும். வேற எதுவுமே வேணாம். நம்ம பிரச்சாரம்லாம் பெருசா பண்ண வேண்டாங்க. திமுக செய்யறதெல்லாம் எடுத்து சொன்னாலே போதும். சோசியல் மீடியா சொல்லுங்க, அதுவே போய் ரீச் ஆயிடுது இல்லையா? அதைத்தான் வந்து நம்ம செய்ய வேண்டியது. இதைத்தான் இந்த பதிவில் நான் முக்கியமா பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சது. இந்த மாதிரியான நெரேட்டிவ்ஸ் எல்லாம் கட்டமைச்சு தாவைக்காவை வளர்த்து விடும் திமுகவுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க வேலூரன் கேஆர்.